ஸ்லீவ் டிசைன் பார்க்குறீங்களா? ஈஸியாக தான் இருக்குங்க. இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம வந்து எந்த ஒரு வேறு ஒரு பைப்பிங்கோ எதுவுமே ஆட் பண்ணல. இது வெறும் பேட்ச் ஒர்க் மட்டும்தான். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா சைடில் வந்து நம்ம ஸ்லீவுக்கு வந்து ஜாயின் கொடுக்காம நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். அதனால தான் கட்டிங்கோடு சேர்த்தே போட்டு லைனிங்கை நான் ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டேன். எனக்கு அர்ஜென்ட்டுங்கிறனால நான் மிஷின் மேலே போட்டு கட் பண்ணேன். இல்லாட்டி வீட்டில் தான் எனக்கு டேபிள் இருக்குது, கடையில் டேபிள் போட இடம் இல்லை. நீங்கள் டேபிளில் போட்டு வெட்டினாலும் சரி, இந்த மாதிரி மிஷின் மேலே உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போட்டாலும் சரி, எப்படினாலும் போட்டு உங்களுக்கு கரெக்டாக எந்த அளவு கட் பண்ணதுக்கு தெரியுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஃபுல் வீடியோ வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பேக் பீஸு, இது கிராஸ் பீஸு, இன்னொரு சைடில் உள்ள ஸ்லீவு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சு வெட்டுங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அது பேக் பீஸ்க்காக முன்னாடி கொஞ்சம் எடுத்ததால் அதில் ஒரு சைடாக நகட்டி விட்டு சைடில் நம்ம ஸ்லீவு டிசைன் ஸ்லீவுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணி இதையும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட்டினதுக்கு பேக் பீஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி தான் ஆகணும். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டேன். அதுக்கப்புறம் தான் 2வது கட் பண்ணுவேன். நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்களோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதும் நம்ம அடுத்து தைக்க போகிறோம். இதில் வந்து நான் டிசைன் வைக்கிறதுக்கு 3.5 இன்ச்சு சைடில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த முக்கோண ஷேப் வந்து பெருசாக வேணால் பெருசாக எடுங்க. ஆனால் இந்த அளவு கரெக்டாக இருக்குது ட்ரையாங்கிளுக்கு. ஏன்னா 3க்கு 3.5 3.5 இன்ச்சு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவைப்படுதோ அத்தனை பீஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 10-20 பீஸ் எடுத்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இதுக்கு மேலே அடுத்த இது நான் வந்து இப்போ லைனிங்கும் அட்டாச் பண்ணல. அது இதுவும் ஃப்ரண்ட்டோட நல்ல கிளாத்தில் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இது நமக்கு இந்த வி ஷேப் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து நல்லா பார்த்து நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கணும். ஒன்று நொட்டி வச்சிடாதீங்க. ஒரு இதுக்கு மேலே அடுத்த இது, ஒரு இதுக்கு மேலே அடுத்த இது. என்ன 1/2 இன்ச்சுக்கு மேக்ஸிமம் 1/2 இன்ச்சுலேருந்து 3/4 இன்ச்சுக்குள்ளே எந்த அளவு ஃபஸ்ட்டில் வைக்கிறீங்களோ 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சுலேயே வச்சுட்டு வாங்க, 3/4 இன்ச்சுனா 3/4 இன்ச்சுலேயே வச்சுட்டு வாங்க. அப்போ தான் அந்த ஷேப் மாறாமல் அப்படியே இருக்கும். அப்போ தான் நமக்கு அந்த ஃபினிஷிங் லுக்கு கரெக்டாக அழகாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு அளந்து பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் இல்லை எனக்கு தெரியும் நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் இது நம்ம வந்து இப்போ லைனிங் கிளாத் வந்து இதுக்கு மேலே தான் அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம முதல்ல லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணக்கூடாது. முதல்ல பண்ணிட்டீங்கன்னா நம்ம அதுக்கு மேலே லேஸோ பைப்பிங்கோ ஏதாச்சும் ஒன்று வைக்க வேண்டியது வந்துடும். இது இப்படி பண்ணுறதுனால நம்ம எதுவுமே வைக்க வேண்டாம். பேட்ச் ஒர்க் கொடுத்த மாதிரி இருக்கும். வி சைஸ் ஸ்கேலப் டிசைன் மாதிரி இருக்கும். பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். இது 2 விதமாகவும் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து மேலேயும் வச்சுக்கலாம், இல்லை அப்படியே கீழே வந்து வி மாதிரி நம்ம அந்த டைப்லேயும் இந்த ஸ்லீவ் டிசைனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ, இல்லை உங்கள் கஸ்டமர் எந்த மாதிரி கேட்குறாங்கன்னு கேட்டுட்டு அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தைச்சி கொடுங்க. அவங்களுக்கு பர்ஃபெக்டாகவும் தைச்சி கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் பிடிக்கும். கஸ்டமரை 4 பேருக்கு அறிமுகப்படுத்தி விடுவாங்க. ஆனால் நீங்கள் எந்த இது தைச்சி கொடுத்தாலும் தைரியமாக தைச்சி கொடுங்க. நம்ம தைக்கிறது தப்பாயிடக்கூடாது, ஐயோ அவங்களுக்கு தைச்சா பர்ஃபெக்டாக இருக்காதோ அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம தைக்கிறது கரெக்டாக தான் இருக்கும். பாசிட்டிவாக நினச்சி தைச்சி கொடுங்க. பொறுமையாக தைச்சி கொடுங்க. அவசரப்படாதீங்க. எதையுமே அவசரப்பட்டு தைக்காதீங்க. நிதானமாக தைங்க. ஒரு மணி நேரத்தில் நான் 2 ப்ளவுஸ் தைச்சிடுவேன், 1/2 மணி நேரத்தில் 4 ப்ளவுஸ் தைச்சிடுவேன்னு சொல்கிறதெல்லாம் நம்பி அப்படிலாம் எந்த தப்பும் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு பொறுமையாக நிதானமாக ஸ்டிச் பண்ணுங்கள். அழகாக வரும். ரசித்து பண்ணுங்கள். நம்ம பண்ணுற தையல் தொழில் ரசித்து நீங்கள் அதை தைக்கும்போது அது இன்னும் அழகாக இருக்கும். நீங்களே அதை தையல் வந்து ஒரு கலை சிற்பி மாதிரி நம்ம உருவாக்குறது. ஸ்டிச்சிங்கை உருவாக்கி அப்படியே நீட்டாக அந்த 1/4 இன்ச்சில் தைக்கும்போது இது ஒரு படிமான தையல் போட்டேன். ஒரு தையல் மேலே போட்டு மறுபடியும் ஒரு படிமான தையல் போட்டிங்கன்னா அது நல்லா பதிஞ்சிரும்.
அப்படிங்க சொல்லி நம்ம லைனிங் கிளாத்தை உள்ளே திருப்பும்போது இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த தையல் வந்து மேலே விழுந்துடக்கூடாது, நல்ல பக்கம். இப்போ அப்படியே திருப்பும்போது நமக்கு இந்த மாதிரி வீக்கட்லேயும் வச்சுக்கலாம், இல்லாட்டி மேலே இந்த மாதிரி வீயாகவும் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். இதுவும் நல்லா தான் இருக்கும். அவங்க வந்து அந்த மாதிரி போட மாட்டாங்க, கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள். அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சம் அவங்க எங்கள் பீப்புளுக்குன்னா நம்ம கொஞ்சம் சின்ன வயசு பிள்ளைங்களுக்குன்னா இந்த மாதிரி தைச்சி கொடுத்துடலாம். இது அவங்க வந்து சும்மா பேட்ச் ஒர்க் மாதிரி சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னா நான் இதுக்கு மேலே பீடு ஒர்க்கும் கொடுத்துக்கலாம், நம்ம என்னென்னா வச்சுக்கலாம், அவங்க ஸ்டிச் பண்ணியே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்டேன். அதனால் அதுக்கு மேலே ஒரு தையல் மட்டும் போட்டு நான் ஃபஸ்ட்டு அதை அப்படியே மேலே அடித்து தையல் வந்து லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஏன்னா கிளாத் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக, இல்லாட்டி பின்னூசி கூட குத்திக்கலாம், அது உங்கள் விருப்பம். தைக்கும் போது நிதானமாக தைங்க, அப்போ தான் அதில் எந்த சுருக்கு இல்லாமல் வரும். இப்போ நம்ம வந்து வி மாதிரி தைக்க போகிறோம். அந்த இதை ஒன்றையாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி விடலாம், இல்லை அதில் ஒரு பைப் ஒரு பீடு எடுத்து அதை எம்மிங் கூட பண்ணி விட்டுறலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். எனக்கு ஸ்டிச்சிங்கே போதும், அவங்க எந்த பீடு ஒர்க்லாம் வேண்டாம், சிம்பிளாக இருந்தால் போதும்னாங்க. அதனால் நான் சிம்பிளாகவே இருக்கிறதுக்கு அதில் தையலே போட்டு கொடுத்துட்டு, நீங்களும் இந்த மாதிரி தையல் தைச்சிட்டுக்கும் அதில் பீடு ஒர்க் கொடுக்கலாம். நடுவில் கூட ஏதாவது அந்த ஆரஞ்சு கலர் மாதிரி ஏதாவது பீடு சென்டர்லேயே ஒன்று கொடுத்தாலும் இன்னும் லுக் இருக்கும். அது நம்மளோட நமக்கு விருப்பமானதை வச்சா கூட அது நல்லா தான் இருக்கும். டிசைன் இன்னும் லுக்காகவும் இருக்கும், கிராண்டாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து உங்களுக்கு விருப்பமாக அவங்க கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு தைச்சிங்கன்னா நீங்கள் விருப்பப்படி தைங்க, கஸ்டமருக்குன்னா நீங்கள் கேட்டுட்டு தைங்க. அப்புறம் இது எனக்கு பிடிக்கல, இது சரி பண்ணி கொடுங்கன்னு திரும்ப வந்துடுவாங்க. அதனால் ரொம்ப வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி ரசித்து நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லுவாங்களா, அந்த கஸ்டமருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தைச்சி கொடுங்க. ஏதாவது லொசுக்கு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் பார்த்து எதுவுமே இல்லாமனாலும் தைச்சி கொடுத்துருங்க, அது பிரச்சனையே இல்லை. ஏதாவது வச்சு கொடுத்துட்டா ஏன்க்கா இது எப்படி வந்தீங்க, ஏன்க்கா இது எப்படி ஆச்சு, நல்லா தைச்சிருக்கீங்கன்னு சொல்லி வந்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒன்று குறை வந்துருச்சுன்னா ஐயோ இது இப்படி இருக்குங்க, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு வந்துடுவாங்க. அதனால் நம்ம தான் கேர்ஃபுல்லாக தைக்கணும். அதுக்காக தைக்காமலாம் இருக்காதிங்க. ஒரு சில கஸ்டமர் நம்ம எவ்வளோ தான் நல்லா தைச்சி கொடுத்தாலும் நல்லதே சொல்ல மாட்டாங்க. ஒரு சில கஸ்டமர் நம்ம தைக்கிறது நல்லா தான் இருக்கும், ஆனால் அவங்க பாராட்டிட்டு போவாங்க, இதே மாதிரி நல்லா என்னைய நிறைய பேர் இப்படி தான் பாராட்டியிருக்காங்க. அதனால தான் நான் இந்த லெவலில் உட்காந்து தைச்சிட்ருக்கேன். உங்களையும் நானும் என்கரேஜ் பண்ணுவேன், நீங்கள் நல்லா தைப்பீங்க, இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ளவுஸ் தைக்கணும். ஆல் தி பெஸ்ட். என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த மாதிரி தைக்கிறதுனால இன்னும் இந்தமாரி வீடியோ நிறைய வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் இன்னும் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு டைமே இல்லை. சரி, இது ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து, எடிட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்லீவ் டிசைன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய டிசைன் வேணும்னாலும் சொல்லுங்கள். பேட்ச் ஒர்க்கு, ஆரி ஒர்க்கை விட பேட்ச் ஒர்க்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த ஒர்க் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் இருக்குது, அதையும் இதே டைப்பில் தைங்க. நான் அந்த வீடியோ அதை தைச்ச வீடியோ நான் எடுக்கலை, ஒன்று தான் எடுத்தேன். கஸ்டமர் திடீர்னு வர்றதுனால வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல. உங்களுக்கு ஃபுல் வீடியோ எடுத்து அனுப்புனோன்னா நீங்கள் என்னை பார்த்துட்டு என்ன சொல்கிறீங்கன்னு அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒவ்வொரு வீடியோவும் நான் அப்லோடு பண்ணுறதுக்கு ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன். எதுனாலும் சொல்லுங்கள், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நார்மல் மிஷினே நல்லா தைக்கலாம். நான் பவர் மிஷின் வச்சுருக்கேன், அதுக்காக நார்மல் மிஷின் தைக்க முடியாதுலாம் நினைக்காதீங்க. எந்த மிஷினாக இருந்தாலும் நல்லா தைக்கலாம், உங்களுக்கு தைக்க தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஃபுல் ஸ்லீவ் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நீங்களும் தைச்சி போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.